ஐயா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? டேய் ஊரு ஃபுல்லா வெடி வைக்கடா. இன்னைக்கு தீபாவளி என்ன சந்தேகமா இருக்கணும். அந்த அளவுக்கு வெடி வைக்கணும். பொண்ணை தங்கத்துல ஜொலிக்க வைக்கிறோம், வரப்போற மாப்பிள்ளை தங்கத்துல குளிக்க வைக்கிறோம். மாப்பிள்ளை ஜட்டி வரையும் தங்கமா இருக்கணும். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு சார். பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தங்கம் என்ன விலை வைக்குது? தங்க விலை மனமரமான உயர்வு. 1 பவுன் 1 லட்சம். 1 லட்சமா? ஆஹா, அப்ப இப்பயே வாங்கி வச்சாதானே உண்டு. அடியே அந்த 2 ஏக்கர் இடம் லோனு அது கொஞ்சம் இப்பயே பேசி வச்சிரு, தங்க வாங்கிடுவோம். சார் உங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கா? அப்பாடி கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட விட மாட்டாடுங்க. லோனு இடம் கிட்ட வித்தா கூட 10 லட்சம் வரும். இப்பயே சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டு தங்கத்தை வாங்கி வச்சிட வேண்டியதான். ஹலோ மச்சான், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மச்சான். இன்னொரு 20 வருஷத்துல கல்யாணம் பண்ண மச்சான். கொஞ்சம் பாத்துக்கிட்டே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டுனா நல்லா இருக்கும். சரி மச்சான், பார்த்து அனுப்பிச்சுடா. சரிங்க மச்சான். ஏங்க என்னங்க இப்பதான் குழந்தைய பிறந்திருக்கு, அதுக்குள்ள சொந்தக்காரங்கள்ட்ட காசு கேட்டுட்டு இருக்கீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு சில பேர் உட்காந்துருப்பான் சேர் போட்டு 10 பவுன் போட்டாதான் கட்டி பண்ணு. 10ல இருந்து கேட்டு வாங்கி வச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏங்க 1 பவுன் 1 லட்சம் தானே, ரெடி பண்ணிக்கலாம் விடுங்க. பைத்தியக்காரனையா, 1 பவுன் 3 லட்சம், 10 பவுன் 30 லட்சம். 30 லட்சமா? அப்ப 20 வருஷத்துல 1 கோடி வந்துருமே. அப்ப இப்பயே ரெடி பண்ணி வாங்கி வச்சலாம். ஹலோ அத்தை, எதனா காசு இருந்தா அனுப்பிச்சு விடுங்க அத்தை.